டாக்டர் சார் மட்டும் இந்த உலகத்துல இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் மட்டும் உயிரோட இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எதுக்கு நிறுத்துனீங்க? நீ பேசாம வந்தாதான் நான் உன்னை கூட்டிட்டு போவேன் மீனாட்சி. சரி சரி, நான் எதுவும் பேசல. பாஸ், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன? இங்கே இருங்க, தோப்ப வந்துடுறேன். இதோ உடனே வந்துடுறேன். பாட்டி பாட்டி. மீனா, வந்துட்டியாமா? வந்துட்டேன் பாட்டி. என்ன கொடுமை நடந்துருச்சுப்பா? அப்படி என்ன கொடுமை நடந்துச்சு? நான் தான் இப்ப வந்துட்டேன்ல, நீங்க அழாதீங்க. டாக்டர் சாரும் வீட்டுக்கு வந்துட்டாரா? உங்களுக்கு தெரியாதா? ஜெயிலர் சார் தான் சொன்னாரு. அத பாருங்க, என்ன ஜெயிலர் சார் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. லக்ஷ்மியை பார்த்துட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, எப்படிமா இருக்க? இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டாக்டர் சார் வீட்டுக்கு வந்துட்டாரா? என்ன ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் பேசிட்டு உடனே வந்துடுறேன், சரியா? பாட்டி, நான் போயிட்டு வரேன். நான் டாக்டர் சார் பார்த்துட்டு மறுபடியும் வந்துடுறேன். நிறைய பேசணும். வரேன், போயிட்டு வரேன். பைத்தியக்கார பிள்ளையா இருக்க. போலாம் போலாம். எங்களெல்லாம் இப்படி தனியா தவிக்க விட்டு போயிட்டியப்பா பாஸ். எதுக்காக இவ்ளோ பேர் வந்திருக்காங்க? பரவாயில்ல, வாங்க. எங்க டாக்டர் சார் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன், வாங்க. எங்க டாக்டர் சாருக்கு நிறைய பேரை தெரியும். அதனாலதான் இவங்க எல்லாம் அவரை பார்க்க வந்திருக்காங்க. வாங்க, உள்ள வாங்க. மீனா, அப்பா வந்துட்டியாமா? டாக்டர் சார் பார்க்கிறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க. என்னாச்சுப்பா? அவர் எப்படி இருக்காரு? அவர் எங்க இருக்காரு? வாமா. ஏன்பா இப்படி இருக்கீங்க? வா சொல்றேன். என்னன்னு சொல்லுங்கப்பா. அம்மாடி மீனா, வந்துட்டியாமா? யாருமா போஸ் நம்மளெல்லாம் தவிக்க விட்டு போயிட்டா. இனிமே நமக்கு யாருமா இருக்காங்க?
சார் மீனா வேண்டாமா, வேண்டாம் வேண்டாம், அப்பா அப்பா டாக்டர் சொல்றது கேளுமா. டாக்டர் சார்ப்பா வேண்டாம் வா. டாக்டரோட உடல் பீஸ் பீஸா நொறுங்கிடுச்சுப்பா. டாக்டர் சார் டாக்டர் சார் டாக்டர் சார் டாக்டர் அம்மா மீனா அழாதப்பா. அப்பா இன்னைக்கு டாக்டர் சாரோட பிறந்த நாள்பா. இந்த நாள்ல எங்க இருந்தாலும் என்ன வந்து பாப்பேன்னு சொல்லி போன வருஷம் என்கிட்ட சொன்னாரு. அதுக்காக தான்ப்பா சொன்ன வாக்கு காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காரு. எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் வந்திருக்காருப்பா. ஏன் டாக்டர் சார் இப்படி வருவார் நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. அம்மா மீனா நாம என்ன பாவம் செஞ்சோன்னு நமக்கு இவ்வளவு பெரிய சோதனை. கடவுள் ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு? இல்லப்பா, வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் ஏன் கொடுதான்னு சொன்னாரு. சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் ஏன் கூடயே இருப்பேன்னு சொன்னாருப்பா. டாக்டர் சார் எப்பவுமே பொய்ய சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன் அத்தை. ஆனா இவர் சொன்னது எல்லாமே பொய் அத்தை. அழாதம்மா. என்ன விட்டுட்டு போயிட்டாருப்பா. இல்ல நான் விட மாட்டேன்ப்பா. இவரை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன். நானே ஏதாவது கிணத்துல குதிச்சு செத்து போறேன். வேண்டாமா, சொல்றது கேளுமா. அம்மா அம்மா வேண்டாமா, ப்ளீஸ்மா சொல்றது கேளுமா. மீனாட்சி சொன்ன கேளு. மீனாட்சி வேண்டாமா, மீனாட்சி சொல்றது கேளு. மீனாட்சி நான் போறேன் விடுங்க. மீனாட்சி சொல்றது கேளு. நீங்க கூட என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. பொட்ட கேட்டு நான் உங்ககிட்ட வந்து நின்னப்போ என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. ஏன் டாக்டர் சார் இல்லாம நான் வாழ மாட்டேன், வாழ முடியாது. அம்மா மீனா அப்படிலாம் சொல்லாதப்பா, அழாதப்பா. மீனா மீனாட்சி அம்மா மீனா மீனாட்சி மீனாட்சி மீனா மீனாட்சி மீனாட்சி பாருமா. மீனாட்சி மீனா என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. மீனா அம்மாடி மீனா மயங்கிட்டா போல இருக்கு. நீங்க போய் நடக்க வேண்டிய வேலையை பாருங்க. ஐயா வாங்க போலாம். கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம்ப்பா. எதுக்குங்க ஐயா? கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போலாம். பாக்குறதுக்கு என்னங்க ஐயா இருக்கு? சாம்பல் தானே. இது பாருப்பா, போனும் சரியா எரியலன்னா பாதியில எழுந்து நிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ சுடுகாட்டுல இருக்கிறவன் போனத்தோட நெஞ்சில அடிப்பான். அப்படி அடிக்க கூடாதுன்னு நான் அவனுக்கு பணம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நம்பிக்கை இல்லை. அவன் நம்ம போனதுக்கு அப்புறம் அடிச்சுட்டான்னா அதுக்காகத்தான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம்ப்பா.
சின்ன வயசுல அவன் என் நெஞ்சில மிதிச்சதுக்காக இப்போ அவன் நெஞ்சில அடிக்கும் போது நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கேன்? என் தோல்ல வளர்ந்த என் பேரனோட உடல் என் கண்ணு முன்னாடியே பணமா இருக்கிறது என்னால தாங்க முடியல. நம்ம போலாம் வாப்பா. ஐயா ஐயா, அது சாம்பல் இல்லைங்க ஐயா, என் பொண்ணோட உயிர். அழாதப்பா. அம்மனுக்கு ஜுரம் வந்துருச்சா? நீங்க தான் வந்து மாத்திரை கொடுக்கணுமா? என்னுடைய எல்லா பிறந்த நாளுக்கும் நான் உன் கூடவே இருப்பேன். ஒருவேளை பொண்ணு பிறந்தா? போஸ் குமாரின்னு வச்சுக்கோ. பிரச்சனையெல்லாம் தீரணும்னா உனக்கு தேவையானது டாக்டர் இல்ல, பின்ன கல்யாணம். மீனாட்சியை கைவிட்டுட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ இல்லாத என்னோட வாழ்க்கையே எனக்கு நரகம்தான். ப்ளீஸ் என்ன வேண்டான்னு சொல்லாத. நீ நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எதுக்காக இந்த மாதிரி சூழ்நிலைய வர வச்சுக்கிட்ட? உன் கூட மனக்கோலத்துல உட்காரணும்னு நினைச்ச என்ன இப்படி உன் சாம்பல் முன்னாடி உட்கார வச்சுட்டியே. என் மேல அன்பு வளர்த்துக்கொண்டு சொன்னா என் மேல நீ வெறுப்பைய வளர்த்துக்கிட்ட. என்ன உதாசீனப்படுத்திட்டு இன்னொரு பொண்ணு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என்னையும் என் கோடிக்கணக்கான சொத்தையும் ஏத்துக்க சொன்னா கடைசியில இந்த மாதிரி மோசமா உன் வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டியே. ஒரு நிமிஷம் கூட நீ என்ன நினைச்சு பார்க்கல. இது என்னோட வெற்றியா இல்ல உன்னோட வெற்றியா? நான் ஜெயிச்சு தோத்துட்டேனா இல்ல நீ ஜெயிச்சு என்ன தோக்கடிச்சிட்டியா? எதுக்காக இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்ட? அட்லீஸ்ட் நீ எங்கேயாவது உயிரோட இருந்திருந்தனா கூட உன் மனசு எப்பவாவது மாறிடாதான்னு நான் காத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்போ இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியே. தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் மேல ஆசைப்பட்ட என்ன உதறி தள்ளிட்ட. இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்பட்ட. அவதான் உனக்கு வேணும்னு நீ அவளை கட்டிக்கிட்டதுக்கு உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தியா?
இந்த சாம்பல் தான். அனுபவி. தாய் வயித்துல உதைச்ச ஒரு குழந்தையோட அடி தவறான வழியில போனா இப்ப இந்த சுடுகாடு வரைக்கும் வந்திருக்கிறத பார்த்தா எந்த அளவுக்கு நடக்க கத்துக்கிட்டம்மா. ஊஞ்சல் இருந்து சுடுகாடு வரைக்கும் வந்த உன்னுடைய பயணம் நீ உன்னோட நல்ல வாழ்க்கையிலிருந்து தோத்து போயிடுவியோன்னு பயமா இருக்குமா. என் பொண்ணு என்னை விட நல்லா உயர்ந்துட்டான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா சமாதிய பார்த்து சவால் விடுற அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்துட்டேன்னு எனக்கு இப்பதாமா தெரியும். இந்த சுடுகாட்டுல சாம்பலானது போஸோட உடம்பு இல்லம்மா, உங்க அப்பாவுடைய நம்பிக்கை. இந்த சாம்பல் ஒரு பொணத்தோட சாம்பல் மட்டும் கிடையாதுமா, இந்த அப்பாவுடைய ஆசை. அணைஞ்சு போன மிச்சமான சாம்பல் மாதிரி ஒரு தடவை மீனாவை நினைச்சு பாருமா. சமாதி பக்கத்துல சமாதியால வளர்க்கப்பட்ட செடி மாதிரி எதுக்குமே பயன்படாம போயிடுச்சுமா. 2 இளஞ்சோடிகளை பிரிச்ச பாவம் சும்மா விடாதுமா. அது சாபமா மாறி நம்மளையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். அப்ப நம்ம பணத்தை சுமக்க கூட 4 பேர் வர மாட்டாங்கம்மா. தாய் இல்லாத பொண்ணா வளர்ந்துட்டேன்னு உன்னை மன்னிச்சு விட்டுறமா. இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண அப்புறம் உன் வாழ்க்கையில அப்பான்னு ஒருத்தர் இருக்க மாட்டார். அதையும் நினைவு வச்சுக்கோ.